நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவன்லாம் ஜாலியா இருக்கான். இந்த ஒரு வீடியோ தான் 3 நாளாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கரூர் இஷ்யூல மக்கள் வந்து இறந்துருப்பாங்க. அந்த கேஸும் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இன்னும் யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வரல. பட் அதுக்கு முன்னாடியே விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டாண்டப் ஷோல பேசின இந்த வீடியோவை எல்லா பேருமே பார்த்து மக்கள் எல்லா பேருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்ட்டு. ஸோ மக்கள் எல்லா பேருமே டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லா பேருமே இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவர் விஜய் தான் குற்றவாளின்னு சொல்ல போச்சு, இவரை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரிப்ளைவும் கொடுத்துருக்காரு. கைஸ் இங்க ஒரே ஈரமா இருக்கு கைஸ், ஒரே அழுகையா இருக்கு. ஸோ 3 நாளாக என்னோட வீடியோ போட்டு கதறிட்டே இருக்கீங்களடா, அழுதுகிட்டே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலில் ஒன்று ஸ்டோரி போட்டிருக்காரு. அண்ட் சிஎம் விஜயோட ஃபேன்ஸை ஹோம்லேண்டர் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங்னா, ஹோம்லேண்டர்ன்ற கேரக்டர் வந்து சூப்பர் ஹீரோவாக இருப்பார், மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி வெளியில் காட்டிப்பார். பட் உண்மையான வில்லனே அவர் தான். ஸோ விஜயோட ஃபேன்ஸை ஹோம்லேண்டர் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 3 நாளாக அழுதுகிட்டே இருக்கீங்களடான்னு சொல்லிட்டு நக்கலாக போட்டிருக்காரு. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையுமே நிறைய பேர் திட்டிட்டு வராங்க. அடுத்தவங்க சாவை வச்சு கிண்டல் பண்ணியிருக்க, இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, நான் அவங்களோட சாவை வச்சு காமெடி பண்ணவே இல்லை, அந்த இன்சிடென்ட்டை மறந்த மக்களை வச்சு தான் நான் காமெடி பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு போயிருவ அப்படின்ற கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, அது மட்டும் நடந்தால் என்னோட ஷோவோட டிக்கெட் ஃபுல்லாயிரும்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேசினது தப்பே இல்லாத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு வராரு. இன்னும் எந்த ஒரு அப்பாலஜியுமே அவர் கொடுக்கல.